والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. இன்ஷால்லா அடுத்த நிகழ்ச்சியாக பவர் பாயிண்ட் ஒளிப்பதிவு மூலியமாக சகோதரர் நியாஸ் அவர்கள் நமக்கு சில உள தகவல்களையும் மேலும் மார்க்க தகவல்களையும் சேர்த்து வழங்க இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால் மாதவலாயம் கிளையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய மாவட்டம் தழுவிய இந்த பெண்களுக்கான இஸ்திமாவில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைகிறேன். பொதுவாக சமகாலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமையக்கூடியது இணையதளம். இந்த இணையதளம் மூலமாக உலகம் முழுக்க நிறைய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகள்லையுமே நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் குறிப்பாக இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மேல்நிலை கல்வியில படிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய சில செய்திகளை பற்றி தான் நம்ம இங்க பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு பெண்மணிகளை நமக்கு அத்தனை மூமினான அத்தனை பெண்களுக்குன்னு ஒரு ரோல் மாடலாக குறிப்பிடுகிறான். நம்ம எல்லாத்துக்குமே இந்த செய்தி தெரியும். ஆசியா அம்மையார் ஃபிரௌனுடைய மனைவி அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஒட்டுமொத்த பெண்மணிகளுக்குமே ஒரு ரோல் மாடலாக குறிப்பிடுகிறான். இது அந்த செய்தி நமக்கு தெரியும். சூரத்து தஹ்ரீம்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வல்லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன் இது காலத் ரப்பி இப்னி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்றான், ஆடம்பரமான அத்தனை வசதிகளும் இருந்த ஃபிரௌனுடைய மனைவி அவர்கள் ஈமான் கொண்ட மாத்திரத்தில் அடுத்த நிமிடம் உலகத்தினுடைய அத்தனை அம்சங்களையும் தவிர்த்து விட்டு அவர்கள் மறுமையில சுவனத்திலே ஒரு வீடு தா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அழகான ஒரு படிப்பினை நமக்கு இருக்குது. அடுத்ததாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி அடையாளப்படுத்தும் போது முக்கியமான ஒரு செய்தியை சொல்றான். ஏன் ரோல் மாடல்? ومريم ابنة عمران التي أحسنت فرجها فنفعنا فيه من روحنا فصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த முன்மாதிரியாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான். இந்த தகவல்களை தொகுத்து நம்ம பார்க்கலாம். ஏன் ஆசியா அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் மோமினான பெண்களுக்கு முன்மாதிரியாக கூறுகிறான் என்றால் அவரிடத்தில் இருந்த 3 குணாதிசயங்கள் தான். அந்த 3மே ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு பெண்களும் இல்லத்த அரசிகளும்
உள்ளத்துல ஆழமாக பதிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி தான். முதலாவது செய்தி என்ன? இந்த உலகத்துல எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் சரிதான், அது எல்லாத்தையும் விட மறுமைதான் சிறந்தது. இது அற்பமானது என்ற உணர்வு வேணும், ஒவ்வொரு பெண்களுக்கும் வேண்டும். இன்றைக்கு ஆடம்பரங்கள் தான் பெரும்பாலான குடும்பங்களை சீரழிக்கிறது பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தின் மீது பற்றற்ற ஒரு தன்மை, மறுமையின் மீது அளப்பரிய ஒரு பற்று, இந்த தன்மை ஆசியா அம்மையார் அவர்களிடத்தில் இருந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது சொல்லும்போது, அவர்கள் கருப்பு ஒழுக்கம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள். சிலாகித்து சொல்லக்கூடிய அழகான ஒரு பண்பு. கருப்பு ஒழுக்கம் என்பது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான, மறுமையிலே மிக சிறந்த, ஆக சிறந்த தரஜாவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பு. அதனால இந்த பண்பும் முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவதாக கட்டுப்படுதல். அல்லாஹுடைய தூதருக்கு முழுக்க கட்டுப்படுதல். நம்மளுடைய மன இச்சையை கொண்டு புகுத்தக்கூடாது, நம்மளுடைய ஆசாபாசங்களை கொண்டு புகுத்தக்கூடாது. இந்த உணர்வு இருந்ததென்றால் அந்த இருக்க போய் தான் இந்த இரண்டு பெண்மணிகளையும் ஒட்டுமொத்த மௌமீனான பெண்களுக்குமே முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப புரிஞ்சுதா? நம்ம கிட்ட இருக்க வேண்டிய மூணு விஷயம் என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். உடனே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மறுமை பற்று, கற்பு ஒழுக்கம், மூன்றாவது என்னது? கட்டுப்பாடு. ஒவ்வொருவரும் தன்னாய்வு செய்யுங்க. நம்ம கிட்ட இருக்கா? உலகத்தை விட மறுமையை நேசிக்கிறோமா? கற்பு ஒழுக்கத்தில் ஆக தூய்மையானவர்களாக, ஆக சிறந்தவர்களாக, கற்பு நெறியை பேணியவர்களாக, அல்லாஹுடைய தூதரவர்கள் எதை போதனையாக சொல்லி தந்தார்களோ அந்த போதனைகளை உள்ளத்திலே ஆழ பதித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? 2. அல்லாஹுடைய ரசூலும் சொன்னால் நான் எதற்கும் கட்டுப்படுவேன் என்ற நிலைக்கு நம்ம வர்றோமா? 3. இது நம்முடைய உள்ளத்துல யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல். ஓகே, இதை அழுத்தமா வச்சுக்கோங்க. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். அடுத்ததாக சில வேர்ட்ஸ், இதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நல்லா கவனிங்க. இதுல இருந்து நான் நிகழ்ச்சி முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பேன், யாரு சரியாக சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த வேர்ட்ஸ் மொத்தம் 20 வேர்ட்ஸ் தான் இருக்குது. 5 லைன் இருக்கா? 4 லைன் இருக்கு இல்ல, 20 வேர்ட்ஸ் தான் இருக்கு. அப்படியே அந்த 20 வேர்ட்ஸுமே அப்சர்வ் பண்ணுங்க பாப்போம். ஏதோ விளையாட்டுத்தனமா இருக்கு நினைச்சிடாதீங்க, முக்கியமான செய்தி இருக்கு. உள்வாங்கிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தகவல் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள். ஓகே. ஹையர் செகண்டரி படிக்கிறவங்க அல்லது படித்து முடித்தவர்கள், டிகிரி முடித்தவங்க. ஓகேங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்மளுடைய தலைப்பே இணையதளமும் இஸ்லாமிய பெண்கள் தான். இணையதளம்னா என்ன? அது நமக்கு நல்லாவே தெரியும். இது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி, ஆக இன்றியமையாத நெசசரி, ரொம்ப முக்கியமான தேவையாக உலகத்திற்கு மாறி இருக்கிறது. கல்வியாகட்டும், தொழில், தகவல் தொடர்பு எதுவாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு, என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இணையதளம் இல்லை என்றால் உலகமே இயங்காது என்ற ஒரு சூழல் தான் இருக்குது. அப்ப இணையதளம் என்பது ஆக முக்கியமான, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது, தேவையான சாதனமாக இருக்கிறது. இதை உள்வாங்கணும். பெண்களுடைய வாழ்க்கையிலையும் இணையதளத்தினுடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குது என்பதை அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம கையில, எல்லார் கையிலுமே மொபைல் போன் இருக்கும். மொபைல் போன் ஸ்மார்ட் போன் தான் வச்சிருப்போம். இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டோம் மோஸ்ட்லி. இப்ப இந்த மொபைல் போனை பற்றி நம்மளே யோசிக்காத சில தகவல்களை நீங்க பார்க்க போறீங்க. இது நம்ம கொடுக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே ஆய்வு செய்து ஆத்தன்டிக்கான நிறுவனங்கள் பதிவு செய்த தகவல் தான் நம்ம இங்க கொடுக்கிறோம். இந்திய மக்களுடைய ஸ்கிரீன் டைம், மொபைல் யூசேஜ் பண்றோம்ல, பார்க்கிறோம்ல, அந்த டைம் எப்படின்னா, அந்த டைம் கிரைசிஸ் ஆகுது. வருஷங்கள் கூட கூட மொபைல்ல செலவிடக்கூடிய நேரம் என்பது அதிகரிக்கிறது என்று ஆய்வு விவரங்கள் சொல்லுது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
2014வது வருஷம் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்கிரீன் டைமை விட இப்போதைக்கு 3 மடங்கு அதிகமாக இருக்குது என்று ஆய்வு சொல்லுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் 2014ல ஸ்மார்ட் போன் வந்த புதுசுல வெறும் 2 மணி நேரம் பயன்படுத்தி இருந்தான்னா இப்ப எத்தனை மணி நேரம் பயன்படுத்துறாரு? என்னங்க கவனிக்கிறீங்களா? 6 மணி நேரம், 3 மடங்கு அதிகமாகிறது. புரியுதா? ஒரு சராசரி இந்தியன் அவன் ஒரு நாளில் மொபைல் போனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 8.2 hours. புரியுதா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்க? என்னங்க 24 hours இல்ல? அதுல எவ்வளவு நேரம் பயன்படுத்துறாங்க? 8 hours. எப்படி வருது பாத்தீங்களா? ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல ஒரு பகுதி, 3இல் 1 பகுதியை தூக்கத்தில் கழிக்கிறான். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு டேட்டா. சரிதானா? யாரா மறுக்க முடியுமா? ஒரு நபர் 60 வயசு வரைக்கும் வாழ்றார் அப்படின்னா 20 ஆண்டுகள் ஒரு தூக்கத்தில் கழிச்சிருப்பார். ஆக்டிவ்ல இருக்க மாட்டார், நித்திரையில இருந்திருப்பார். ஆனா டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னா தூக்கம் போக இன்னொரு விஷயத்திலே மனுஷன் அதிகமான நேரத்தை கழிக்கிறான் அப்படிங்கிறத சொல்லுது. என்ன விஷயம்? 8 மணி நேரம். எதுக்கு? மொபைல் அடிக்ஷன். ஒரு பகுதி தூக்கம் என்றால் இன்னொரு பகுதி என்ன? மொபைல் அடிக்ஷன். அப்ப மக்களுடைய தொடர்பு, குடும்பத்துடைய தொடர்பு, சமுதாயத்தினுடைய பணிகள், தாவாவுடைய பணிகள், அல்லாஹ்வுடைய இபாதத்துகள், மற்ற விஷயங்கள்ல அவன் கொடுக்கக்கூடிய டைம் என்ன? மொத்தமுமே எவ்வளவுதான்? 3இல் 1 பகுதி தாங்க. அதிர்ச்சியான விவரம். இது போக போக உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருவரும் ஆய்வு செய்யுங்க. இது உண்மைதானா, நான் இதுல எப்படி இருக்கிறேங்கிறத ஆய்வு செய்யுங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் டைமிங்கை பொறுத்தளவுல எந்த அளவுக்கு அப்படின்னா சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாள்ல குறைந்தது 150 டைம்ஸ் 150 முறை போனை டச் பண்றான். இன்றைக்கு பார்க்கலாம், பள்ளிவாசல்ல பார்க்கலாம், தொழுது முடிச்சவன் நினைச்சுவாங்க உட்கார்ந்து திக்ர் செய்வதற்கு முன்னாடியே அப்படியே போனை திருப்பி வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்கில் ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க. இன்றைக்கு எல்லா இடத்துலையும் இந்த பழக்கம் இருக்குதுங்க. எதை பார்க்கிறோமோ இல்லையோ மொபைலை பார்க்கிறோம். இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை? 150 டைம்ஸ். கவனிச்சு பாருங்க, 150 முறை. ஏறக்குறைய தஸ்பீ கவுண்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி என்ன செய்யறோம்? மொபைலை டச் பண்ணிருக்கிறோம். சரியா? 10% யூசர்ஸ், 10% யூசர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா மிதம் மிஞ்சிட்டாங்க. 5427 முறை அவர்கள் ஸ்வைப் செய்யறாங்க, கிளிக் பண்றாங்க, டேப் செய்யறாங்க, ஸ்கிரீன் டச் பண்றாங்க. 5427 முறை டச் பண்றாங்க. இது டேட்டா. ஸ்க்ரோல் பண்றோம்ல, நம்ம மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். ரீல்ஸ்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பீங்க, கேட்டா சொல்ல மாட்டீங்க. அந்த ரீல்ஸ் பார்க்கும் போது நம்ம ஸ்க்ரோல் பண்றோம் தெரியுமா? அந்த ஸ்க்ரோல் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ், ஒரு நாளைக்கு இவ்வளவு ஸ்க்ரோல் பண்றோம் நமக்கு தெரியும், கொஞ்சம் தானே இருக்குது, லைட்டா ஸ்க்ரோல் பண்றோம். அந்த ஸ்க்ரோல் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதன், இது இந்தியாவில் உள்ள டேட்டாங்க, எங்கேயோ வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட டேட்டா கிடையாது. சரியா? ஒரு மனிதன் ஒரு வருஷத்துல 86 மைல் டிராவல் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து எடுத்துக்கிட்டா அருப்புக்கோட்டை வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இப்ப இதெல்லாமே மொபைல் யூசேஜ், அந்த டைமிங் பார்த்துக்கோங்க. நார்மலாக மொபைல் போனோடைய நம்ம அதிகமான தொடர்பு வைத்து அதனோடைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அது. உண்மையில சொல்ல போனா நம்ம மற்ற எல்லா உறவுகளை விட கூடுதலான நேரம் யாரோட இருக்கிறோம்? மொபைல் போன் தான். தவிர்க்க முடியாத ஒரு உறவு போல அதை வச்சிருக்கிறோம். அது ஒரு அடிக்ஷன் ஆகி ஒரு பழக்கமாக மாறிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகே ஓகே. இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன் காட்டணும்ல, சில வேர்ட்ஸ் இருந்துச்சுல, ஒரு 20 வேர்ட்ஸ் இருந்துச்சு பாத்தீங்களா? அதுல குறைந்தது ஒரு 7 வேர்ட்ஸ் தெரிந்தவங்க மட்டும் கை தூக்குங்களேன். ஞாபகம் இருக்கு எனக்கு 7 வேர்ட்ஸ், நான் தவறாம சொல்லிடுவேன். 7க்கு மேல 7க்கு மேலங்க
ஒரே ஒருத்தங்களா? கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? மைக் இருக்கா? nose, pencil, color, I, letter, B, cycle, சைக்கிளா? அவ்வளோதான் ஞாபகம் இருக்கு. ஓகே, சரி, இது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து மறுபடியும் வர்றேன். நெக்ஸ்ட்டு, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாஸ் மொபைல் ஃபோன் அல்லது இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய ஜெண்டர் ஆண்களா பெண்களா? ஏற்கனவே பட்டிமன்ற தலைப்பு அப்படி தானே இருக்குதுல்ல. அதிகமாக யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் தான் ஜாஸ்தியாக பயன்படுத்துகிறாங்க, 34%. இதில் 11% பெண்கள் அவர்களுக்கு மொபைல் தான் கணவன். அடிக்டட், ஃபுல் அடிக்டட், மீட்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மூழ்கி போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சோர்சஸ், சர்வே பண்ண சோர்சஸ் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ்ல உள்ள பெண்கள் அதிகமாக ஸ்கிரீன் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது தெரியுதா? இன் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா 18 இருந்து 24 வயது உடைய பெண்கள் தான். குறிப்பாக அப்பதான் +2 முடிச்சுட்டு காலேஜ் போயிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஏஜ் இருக்குல்ல, யூஜில இருந்து பிஜி படிக்கிறோம்ல, அந்த ஏஜ்ல தான் பெண்கள் அதிகமாக மொபைல் போன் யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய ஸ்கிரீன் டைம் வந்து நியர்பை 8 hours, 8 மணி நேரம் டச் பண்ணி பண்ற அளவுக்கு இருக்கிறாங்க. டீனேஜர்ஸா இருக்கக்கூடிய மக்கள் 13 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்க கிட்டத்தட்ட 6.5 மணி நேரம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற தகவல டேட்டாஸ்ல இருந்து நமக்கு கிடைக்குதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் நம்ம கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறோம். நம்மளுடைய வேலையை எளிதாக்குவதற்காக சாப்பிட மாட்டேங்கிறான், அல்லது நம்ம வேலை செய்யணும் ஃப்ரீயா, அல்லது நம்ம போனை பேசணும் அப்படின்னா இன்னொரு போனை கொடுத்துட்டா முடிஞ்சு போயிருச்சு. ஒரு கேமை வச்சு அந்த குழந்தை உட்கார்ந்துட்டானா முடிஞ்சிருச்சு. அப்படியே குழந்தைகளை அடிக்ட் ஆகும்போது அந்த குழந்தைகள் அவங்களுடைய ஸ்கிரீன் டைம் எவ்வளவு வருது? 4 hours வருது. 4 மணி நேரம் மொபைல்ல மூழ்கி கிடக்கக்கூடிய அளவிற்கு நாம் இந்த சமுதாயத்தை மாற்றி வைத்திருக்கிறோம். நிறைய குடும்பங்கள்ல இது இருக்குதுங்க. சின்ன குழந்தைகள் மொபைல் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க, மொபைல் இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அளவிற்கு மொபைலுடைய அடிக்ஷனை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இது பாரதூரமான ஒரு விஷயம். சரி, இப்ப நம்ம ஸ்கிரீன் டைம் எல்லாமே பார்த்தோம். ஒரு நாளைக்கு 3 1 பகுதியை நம்ம ஸ்கிரீன்ல தான் கழிக்கிறோம், மொபைல்ல தான் கழிக்கிறோம். அப்ப இது எல்லாமே எந்த அளவுக்கு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுல என்ன பயன் இருக்குது, என்ன செய்தோம் என்று பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிருக்கும், அவ்வளவு நேரம் போயிடுச்சா அப்படின்னு பார்ப்போம். இதுதான் நேர விரயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மோமினூன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வல்லதீனஹும் அனில் லஅவி மௌரிதூன். மோமின்களுடைய பண்புகள்ல சில பண்புகள் எல்லாம் பட்டியலிடுறான். மிக முக்கியமான ஒரு பண்பு என்ன தெரியுமா? எது தேவையில்லையோ, எது வீணானதோ, எது அற்பமானதோ அதை தூக்கி வீசி போயிட்டே இருப்பாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும், மூமினா இருக்கிறோமா? அற்பமான உலகத்தில் எந்த விதமான பயனையும், மறுமையில் எந்த விதமான பயனையும் பெற்றுத்தராத காரியத்திற்காக அவ்வளவு நேரங்களை நாம் செலவழிக்கிறோம் என்றால் நான் உண்மையான மோமினா, அல்லாஹ் சொல்லக்கூடிய மோமினா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல்ல எதுல அதிகமாக மூழ்கி இருக்கிறோம்னா சோசியல் மீடியா தான். இந்த சோசியல் மீடியாவை பொறுத்தளவுல வேர்ல்டு வைடாவே அடிக்ஷன் இருக்குங்க. உலகம் முழுக்க இதுல பெரிய அளவுல ஒரு அடிக்ஷன் இருக்கு. ஏறக்குறைய 33 மில்லியன் டீனேஜர்ஸ். ஸ்கிரீன் வரட்டும், நான் அதுக்கு வரைக்கும் சில தகவல்களை சொல்லிட்டே போறேன், நேரம் இல்லை அதனால சொல்லிட்டே போறேன், கவனிச்சுக்கோங்க. பொதுவாக ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி அக்கௌண்ட் வைத்தவர்கள் அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழலில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்? அறிவியல் ரீதியான ஒரே ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம உடலில் நிறைய ஹார்மோன் சைக்குலேஷன் இருக்கு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு ஹார்மோன், அதை டோபமைன் சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் சந்தோஷமான உணர்வுகளை தூண்டக்கூடியது, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும்.
அந்த மாதிரி மூமெண்ட்ஸை பர்டிகுலரா சில வேலைகளை நம்ம செய்யறோம் அப்படின்னா, குறிப்பாக போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாம சில மக்கள் தவிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க, முடியவே முடியாது, அவங்க மீளவே மாட்டாத அளவுக்கு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் அதை எடுக்கும் போது அவருடைய உடலில் டோபமைன் சுரக்குது. அந்த சுரப்பி அவர்களை ஒரு சந்தோஷமான ஒரு உலகத்துக்கு கொண்டு போகுது, தற்காலிகமான ஒரு போதையான ஒரு உலகத்திற்கு கொண்டு போகுது. இந்த டோபமைன்ங்கிற சுரப்பி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஒரு அளவுக்கு இருக்கணும். இது அளவுக்கு மீறி சுரக்கும் போது ஒரு மனிதன் எந்த செயலை செய்யும் போது டோபமைன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குதோ அந்த செயலை தொடர்ச்சியா செய்வான், அடிக்ட் ஆயிடுவான். இது என்ன போதையாக இருக்கட்டும், போதை வஸ்துக்களை எடுத்துக்கக்கூடிய இளைஞர்கள் அதிலிருந்து மீள முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இதுதான். இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, மற்ற ட்விட்டர்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல மூழ்கி கிடப்பதற்கு காரணம் என்னன்னா, நமக்கு அதுல லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பார்க்கணும்ல. ஒரு விஷயத்தை போட்டுட்டோம்னா யார் கமெண்ட் பண்ணிருக்கிறா, எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்ல. அதுல டோபமைன் சுரக்குது. இத பார்த்து பார்த்து நம்ம பாடி அதுக்கு அடிக்ட் ஆயிருது. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஏன் நம்ம அதுல இருந்து மீள முடியலன்னா, எது தவறானதோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம். கேள்விப்பட்டிருக்கிறோமா? அறிஞ்சிருக்கிறோமா? இப்ப நம்ம இதுல இருந்து மீள முடியல. மீள முடியாதது என்னது? போதை. புரிய வேண்டாமா? தூக்கத்தை கூட சில பேருக்கு போதையா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? எந்திக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு போதை தான் இது, இந்த ஸ்க்ரோலிங், லைக், கமெண்ட் இதெல்லாமே. அப்ப இதை பார்க்கும்போது அந்த டோபமைன் சுரக்கும் போது ரொம்ப ஃபீலிங்க, சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுறதுனால இதுல இருந்து பெரும்பகுதியான மக்கள் மீள முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நைட்டு தூங்குறீங்க அல்லது உட்கார்ந்து இருக்கிறீங்க, குழந்தைங்களை பத்தி நீங்க பார்க்கல, கவலைப்படல, உட்கார்ந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு மென்டல் அடிக்ஷனுங்க. கடுமையான வார்த்தையாக பார்த்துறாங்க. நம்ம ஒரு ரீல்ஸோ அல்லது மற்ற எதையோ அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது எந்த விஷயம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த நிலைக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம், பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் தான் நம்ம பார்க்கணும்னு நினைப்போம். ஒரு 1/4 மணி நேரம் மொபைல் எடுத்து பார்ப்போமே. ஸ்கூலில் பிள்ளைங்களை இப்போ தான் அனுப்பிச்சி விட்டோம், கொஞ்ச நேரம் மொபைல் எடுத்து பார்ப்பேன் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் போயிடும். அதுலேருந்து நம்மளால மீள முடியாது. இது எப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு இயல்பாகவே ஒரு விதமான ஒரு மனநோய். ஸ்க்ரோல் பண்ணுறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். மொபைல் நம்மளால ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது ஒரு விதமான ஒரு மனநோய். இதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்றாங்கன்னா, அந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக் உடைய அந்த அமைப்பு அப்படிதான் இருக்குது. இந்த அமைப்பை பற்றி ஐரோப்பிய யூனியன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மெட்டா நிறுவனத்துக்கு ஒரு சர்க்குலரே கொடுத்திருக்காங்க. இது மனிதனை அடிமையாக்கக்கூடிய அளவுல நீங்க அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டா அந்த ஐடி எல்லாத்தையுமே அப்படிதான் அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்றாங்க. ஆட்டோ பிளே, புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் மற்றும் பயனர்களின் ரசனைக்கேற்ப பரிந்துரை செய்யும் அமைப்புகள் ஆகியவை தொடர்ந்து செயலியை பயன்படுத்த தூண்டும் வகையில் இருப்பதாக ஐரோப்பிய ஆணையம் கூறியுள்ளது. இதன் மூலம் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக ஊடகங்கள் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட் சட்டத்தை மீறுவதாக மெட்டா நிறுவனத்திற்கு ஐரோப்பிய ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொதுவாக மொபைல் என்னன்னா, ஒரு தனிமையில உட்காரக்கூடிய ஒரு மனநிலை வருது. இந்த தனிமை உணர்வுங்கிறது தவறான பழக்கங்களின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி நமக்கெல்லாம் தெரியும். எந்த ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் வடிக்கிறானோ, இறை அச்சத்தினால் கண்ணீர் வடிக்கிறானோ, அவனுக்கு நாளை மறுமையில் அரசுடைய நிழலில் இடம் அளிக்கப்படும் என்று அந்த கண்ணியத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லதை நம்ம பார்த்து கேட்டிருக்கிறோம். இந்த செய்தியினுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கணும். நம்ம தனிமையில் உட்காரும் போது பெரும்பாலான இளைஞர்கள் அல்லது இளம் பெண்களாகட்டும் தவறான விஷயங்களை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலை இந்த மொபைல் போன் ஏற்படுத்துதுங்க. பொதுவாக என்னென்ன விஷயங்கள் இதுல நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எச்சரிக்கை செய்றாங்க. கண் செய்யக்கூடிய விபச்சாரம் ஒன்று இருக்குது.
அது தவறான பார்வை என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்யறாங்க. இந்த கண்ணின் மூலமாக விபச்சாரம் ஜினா செய்யக்கூடிய ஒரு சூழலை பெரும்பாலான இளைஞர்கள் இளம் பெண்கள் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எதிர்கொண்டிருக்கிறாங்க. இந்த பாவத்தை வெட்கமின்றி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம். பொதுவாக நமக்கு தெரிந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் தான், சரிங்களா? அந்த கீழே இருக்க சிம்பிள்லாம் தெரியுதா? நெக்ஸ்ட் என்னது இருக்குது? என்னது அது? ஸ்னாப்சாட், அப்படிதான். நெக்ஸ்ட் அடுத்தது சரி, ஒரே ஒரு கேள்வி. இந்த 3 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 3 இருக்குல்ல, ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டா, இதை பயன்படுத்தாத பெண்கள், குறிப்பாக நான் சொன்னேன்ல 18 to 24, 18 இருந்து 24 வயசு உள்ளவங்க, இல்லை நான் பயன்படுத்த தொட்டதே கிடையாதுங்க அப்படின்னு யாராவது ஒரு நபர் சொல்லுங்க பார்ப்போம். அப் டு 30, 18 இருந்து 30 வயசு உள்ள பெண்கள், இந்த 3மே நான் தொட்டதே கிடையாதுங்க, டச்சே பண்ண கிடையாது. மாஷா அல்லாஹ், 1-2 பேர் இருக்கிறீங்க, புரியுதா? இப்போ அதுல எவ்வளவு அடிக்ஷன் ஆகிறாங்கன்னு தெரியுதா? 70% ஃபேஸ்புக்கு, ஸ்னாப்சாட்ல 59%, அடுத்து சேம் இன்ஸ்டாகிராம். மிகப்பெரிய ஒரு சீரழிவை சமுதாயத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளமாக இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் தான் இருந்துட்டு இருக்குது, சரியா? இப்ப அடுத்தது என்னன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி திருமதியில வரக்கூடியது 2165. எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்து விட்டால் மூன்றாவதாக நிச்சயமா அவங்களோட சைத்தான் இருக்கிறான், சரிதானா? நம்ம சமுதாயத்தினுடைய நிலை என்ன? ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஒரு தாய் தனியா அனுமதிப்பாளா? கண்டிப்பா செய்ய மாட்டோம். நம்ம கண்ணு முன்னாடி செய்வதை அனுமதிப்போமா? தனியா உட்கார்றதுக்கு அனுமதிக்க மாட்டோம். ஆனா ஒவ்வொரு வீட்லயும் இது நடக்குதுங்க, நிறைய வீடுகள் நடக்குது. அல்லாஹ் பாதுகாத்தான், சில நபர்கள் இல்ல, பெரும்பகுதியான இந்த சமுதாயத்தில் நிறைய வீடுகள்ல ஆண்களும் பெண்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள். என்னவெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசுறாங்க. எதன் மூலமாக? மொபைல் போன் வந்துருச்சா? எப்ப வெட்கம் என்பது ஒரு ஈமானுடைய ஒரு கிளை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஹயா, அந்த வெட்கத்தை தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு அந்நிய ஆண்களோடு ஒவ்வொரு வீடுகளிலுமே பேசக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்துறோம். எப்படி பேசுறாங்க? மொபைல் போன் மூலமாக. எவ்வளவு நேரம் வேணாலும் பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க, வந்து கொண்ட பெற்றோர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய இளம் பெண்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மொபைல் போன்ல லாக் ஓபனுங்க. என் தாய்க்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும். ஓபனுங்க, நினைச்சு பாருங்க. வச்சிருக்கிறோமா? எத்தனை பெண்கள் அப்படி வச்சிருக்கிறீங்க? லாக் ஓபன். ஓபன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை டிரான்ஸ்பரண்டா தான் இருந்துச்சு, வெட்ட வெளிச்சமா தான் இருந்துச்சு. நான் தவறு செய்யாதவள், நான் கற்பொழுக்கம் உள்ளவள், மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் கண்ணியமிக்கவளாக நான் எழுப்பப்படணும். அதற்காக என்னுடைய கற்பை நான் பாதுகாப்பேன். எந்த ஆண்டை நான் பேச மாட்டேன், ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க. அதனால நான் பேச மாட்டேன், எதுவுமே நான் மறைக்கலைங்க, ஓப்பனா நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2553வது செய்தியா இருக்குதுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நன்மை என்பது நற்குணமாகும், பாவம் என்பது நெஞ்சை உறுத்தக்கூடியதுன்னு சொல்றாங்க. அந்த பாவத்தை மக்கள் அறிந்து விடுவதை நம்ம வெறுப்போம், புரியுதா? அப்ப நம்ம ஒரு போன்ல லாக் போட்டு அந்த லாக்க யாருக்கும் பெற்றோருக்கும் தெரியக்கூடாதுங்க, அப்படி நம்ம மறைக்கிறோம் அப்படின்னா அதுல பெரிய பிசினஸ் டீலிங்கா இருக்குது. பெண்களை கேட்கிறேன், பெரிய பிசினஸ் சீக்ரெட்ஸா, மிலிட்டரி சீக்ரெட்டா, ராணுவ ரகசியமா வச்சிருக்கிறோம். ஏன் மறைக்கிறோம்? ஏன் அந்த துணிச்சல் இல்ல? என்னுடைய வாழ்க்கை திறந்த வழியாக இருக்கிறோம், ஏன் அந்த துணிச்சல் வரல? ஏன் மறைக்கிறோம்? ஏன் பாஸ்வேர்டு போடுறோம்? ஏன் மூடுறோம்? ஏன் மறைக்கிறோம்? அந்த இடத்தில், எந்த இடத்தில் நாம் மறைக்கிறோமோ, வெளிப்படை தன்மை இல்லாம இருக்கிறோமோ, அங்கிருந்து தான் தவறு ஆரம்பிக்குது. பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு பெற்றோர்களும் இதுல கவனிங்க. இது இன்ஸ்டாகிராம்ல சாட் பண்றதெல்லாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா சூரத்து நூர்ல அல்லாஹ் சொல்றான், இது நமக்கு தெரிந்ததுதான். பெண்களை நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க, கருப்பை பேணி கொள்ளுங்க அல்லாஹ் சொல்றான்.
பார்வை என்பது நேர்ல பார்க்கிறதா? அது மட்டும் தான் குறிக்குமா? இன்றைக்கு லைவ்ல சாட் பண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. வீடியோ கால் மூலமாக அந்நிய ஆண்களோடு பேசக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. வெட்கமே இல்லாம பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம். இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா, ஓப்பனா மார்க்கம் எதை ஹராமாக்கி இருக்குதோ அதை தெளிவா செய்யறாங்க. அந்நிய ஆண்களோடு பேசக்கூடிய செய்தியா பார்க்கிறோம். அதிகமான நேரங்களில் ரீல்ஸ் பார்க்கிறோம். இது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நடக்குது. நிறைய செய்யறாங்க. இதுல என்ன விளைவுகள் வருது அப்படின்னா, ஒரு 3 விஷயம் நடக்குதுங்க. ஒரே நிமிஷம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு பீரியடு, ஒரு 6 வருஷம் முன்னாடி இல்ல, பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடந்த 2019ஆம் ஆண்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. கல்லூரி மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களை நம்ப வைத்து அவர்களை சதிவலையில் இளைஞர்கள் சிலர் சிக்க வைத்தனர். பின்னர் அவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. பலரையும் ரகசிய அறையில் அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தி சீரழித்த சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்தது. இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி பதைபதைக்க வைத்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பொள்ளாச்சி போலீசார் சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு, ஹேரன்பால், பாபு, அருளானந்தம் மற்றும் அருண்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்தனர். நூற்றுக்கணக்கான இளம் பெண்கள், கல்லூரி மாணவிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவர்களுடைய ஆபாச படங்கள் எல்லாம் இணையதளங்களில் வெளியே வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நிறைய நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்ஸ்ல இருக்குதா? சரி, நம்ம ஊர்ல ஒரு நடந்துச்சு தெரியுமா? 2020 நினைக்கிறேன், நாகர்கோயில்ல காசி என்ற ஒரு நபர் 190க்கும் மேற்பட்ட பெண்களுடைய ஆபாச படங்களை அவனுடைய லேப்டாப்ல இருந்து காவல்துறை கைப்பற்றிச்சு, ஜெயில அடைச்சாங்க. அது தொடர்பான செய்தி, வாழ்நாள் சிறை, சாகிற வரைக்கும் சாவு, ஜெயில கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைகோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது தெரியுமா? அந்த 2 சம்பவம் தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த காசி தமிழகம் முழுவதும் சமூக வலைதளங்கள் மூலமாக 100க்கும் மேற்பட்ட பெண்களை காதலிப்பதாக கூறி அவர்களிடம் பழகியுள்ளான். பின்னர் அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோவாக எடுத்து மிரட்டி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் குண்டர் சட்டத்தின் கீழ் காசி கைது செய்யப்பட்டுள்ளார். 2 சம்பவத்திற்குமே மூல ஆதாரமாக அமைந்தது இன்ஸ்டாகிராம் தாங்க. எப்படி பெண்கள் தன்னுடைய கற்பை தொலைத்தார்கள், மானத்தை தொலைத்தார்கள், எப்படி அந்த விஷயங்களுக்கு அடிமையாகி போனார்கள் என்றால் இந்த இன்ஸ்டாகிராம் தான். என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, போட்டோஸை மார்பிங் பண்றாங்க. எல்லாத்துக்குமே உணர்வு இருக்குங்க, எடுத்த உடனே போட்டோ வச்சிடணும், ஹிஜாபோடயே வச்சிடறாங்க. அது என்ன விளைவு இருக்குது, எவன் பார்க்கிறான்? அது அல்லாஹ்வே நபிமார்களுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்கல்ல, நீங்க கொலையாதீங்கிறான். ஏன் கொலையாதீங்க? எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சலனப்படுவான். அல்லாஹ் தன்னுடைய தூதருடைய மனைவிகளை எச்சரிக்கிறான், அப்படிதானே? அவர்களே எச்சரிக்கும் போது நாமே மாத்திரம் தைரியமா கொண்டு போய் ப்ரொஃபைல்ல ஹிஜாபோடு நாங்க இருக்கிறோம் அப்படி கொண்டு வைக்கிறாங்க. இந்த போட்டோவை என்ன பண்றாங்கன்னா மார்பிங் பண்றாங்க. மார்பிங்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அது டெக்னாலஜில ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துடுச்சு. ஒரு பெண்ணுடைய தோற்றம், கண்ணு, மூக்கு, காது, இது போதுங்க. இதை வச்சு ஆபாசமாக அந்த பெண்ணை சித்தரிச்சிருவாங்க. தெரியாது, இத சோசியல் மீடியால பரப்புவன்னு சொல்லி மிரட்டி பெண்களை தவறான வழிக்கு அழைக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய நடக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் ரணிகல் பகுதியில் பெண்களின் புகைப்படங்களை ஏஐ மூலம் ஆபாசமாக சித்தரித்து பதிவிட்ட இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை கண்டறிந்து போலீசார் கைது செய்து வருகின்றனர். அந்த வகையில் ரணிகல் பகுதியைச் சேர்ந்த பெண்களின் புகைப்படங்களை அவர்களின் சமூக வலைதள பக்கங்களிலிருந்து எடுத்து ஏஐ மூலமாக மார்பிங் செய்து போலி இன்ஸ்டாகிராம் ஐடியில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர்.
பெண்களுக்கு கலக்கம் ஏற்படுத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெண்கள் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் குற்ற செயலில் ஈடுபட்டது கக்கோடு பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்பவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொள்ளாச்சியில் நடந்துச்சு, இந்த காசியுடைய விஷயத்தில் நடந்துச்சு. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, டேட்டாஸை திருடுறாங்க. அவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியில மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் வந்து அப்படியே அவங்களுடைய டேட்டாஸ் என்னென்ன டேட்டாஸ் வச்சிருக்காங்களோ அதை திருடி அதை அவங்கள த்ரெட்டன் பண்றது, மிரட்டுறது. பயந்து போன பெண்கள் அதற்கு அடிமையாகிறாங்க. சைபர் ஸ்டாக்கிங், பெண்களுடைய இணையதள செயல்பாடுகளை அப்படியே கண்காணிச்சு அதை ட்ராக் பண்ணி அதன் மூலமாக ஒரு த்ரெட்டன் பண்றது. இது எல்லாமே இணையதளத்தில் யூசுவலா நடக்குது. இதன் மூலமாக கற்பை தொலைத்த பல பெண்கள், நல்ல பெண்கள் கூட பயந்து போய் குடும்ப மானம் போயிருமேன்னு சொல்லி பயந்து போய் அடிமையாகி அவர்களுக்கு சீரழியக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். என்சிஆர்பி தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒரு டேட்டாஸ் கொடுக்குதுங்க. அந்த டேட்டாஸ்ல 18ல இருந்து 30 வயசு வர பெண்கள் தான் அதிகமான முறையில் ஏமாற்றப்படுறாங்க. கிட்டத்தட்ட சைபர் கிரைம் இணையதளம் மூலமாக நடக்கக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கை என்பது 108%, 118% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கூடி இருக்குது. நாட்கள் கூட கூட பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குது என்பது செய்தியை தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து வெளியிடுறாங்க. இந்த செய்தியை நம்ம உள்ளத்துல வச்சுக்கணும். பிபிசி ஒரு இன்டர்நேஷனல் மீடியா, இது வந்து ஒரு ஐ இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணுது இன்ஸ்டால. இது சமீபமா சென்ற மாதம் கிடைத்த ஒரு செய்திங்க. இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம அந்த ஏஜ் எல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி ஓபன் பண்றாங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுடைய அந்த டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சில ஆட்ஸை வந்து மெட்டா ரன் பண்றாங்க. அந்த ஆட் என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆபாசமான விஷயங்களை பார்ப்பதற்கு வெறும் 99 ரூபா கொடுத்தா போதும். பகிரங்கமாக அந்த ஆடை வந்து இன்ஸ்டாவுடைய அக்கௌண்ட்ல ரன் பண்றாங்க. குறிப்பாக குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த அக்கௌண்ட், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அக்கௌண்ட்ல அந்த ஆட் வருது. யார் யூஸ் பண்றாங்க, அவங்களுடைய டேஸ்ட் என்னன்னு புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறான், அந்த அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கான். அல்காரிதம் சொல்லுவாங்க. நீங்க மொபைல்ல ஒன்னு சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு ரீல்ஸ்னு வச்சுக்கீங்களேன், ஒன்னு அடிச்சு பாருங்க, அது சார்ந்த மாதிரியே செய்தியா வந்து குமியும். பார்த்துருக்கீங்களா? நோட்டிபிகேஷன் ஒன்னு அடிச்சு பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரு செய்தி அடிச்சு பார்த்துருப்பீங்க, நீங்க அதை மறந்துடுவீங்க, மறுபடியும் அதை நோட்டிபிகேஷன் வந்து நிற்கும். ஏன்? நீங்க அதை சர்ச் பண்ணிருக்கிறீங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வர்ற மாதிரி ஒரு அல்காரிதம் செட் பண்றாங்க. சோ பிபிசியுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆபாசமான படங்களை குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய ஒரு ஆபாசமான ஒரு தளமாக இன்ஸ்டாகிராம் மாறிடுச்சு அப்படிங்கிற செய்தி, அதிர்ச்சியான ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. சரி, இப்போ இன்ஸ்டாகிராம் மூலமாக காதல் வயப்படுறாங்க பெண்கள், சீரழியதை நம்ம பார்க்கிறோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த செய்திகள்லாம் பார்க்குறீங்க, இது எல்லாமே வந்து சிறுவர்கள், எல்லாமே சின்ன குழந்தைங்க நடைமுறையில் நடந்து பத்திரிகையில் வந்து செய்தி தாங்க. சேலத்தில் பள்ளி மாணவியை ஏமாற்றி தங்க நகை, மடிக்கணினியை திருடி சென்ற இன்ஸ்டா காதலனை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி ஈரோட்டைச் சேர்ந்த ராகுல் என்பவரை இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி காதலித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று காதலனை நேரில் சந்திக்க ரயிலில் மாணவி சேலம் சென்றுள்ளார். அங்கு வந்த தனது இன்ஸ்டா காதலன் ராகுலை சந்தித்து பேசியுள்ளார். பின் மாணவியை ஏமாற்றி மாணவியின் தங்க நகை மற்றும் லேப்டாப் இருந்த பையுடன் ராகுல் தப்பியுள்ளான். தான் ஏமாற்றப்பட்ட உணர்ந்த மாணவி தனது பெற்றோருடன் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நேரம் இல்லைங்கிறதால நம்ம அதை குயிக்கா ரன் பண்றோம். இது எல்லாமே இன்ஸ்டாகிராம் உடைய லவ், இன்ஸ்டாகிராம் மூலமாக ஏற்பட்ட அந்த தொடர்பு தான். ஜூன் 9ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். திருச்சியில ஒரு பெண்மணி, வெறும் 18 வயசு, நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு பக்கத்துல சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியில டெத்து. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. 17 வயசு பையனோடு தனியாக அறை எடுத்து தங்கி இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு இருக்குதுங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுவும் மோசமான ஒரு சூழலுக்கு கொண்டு போகுது. இது மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்குது.
இளம் பெண்கள், குறிப்பாக சின்ன குழந்தைங்க, 15 வயசுக்கு உட்பட்டவங்க, 20 வயசுக்கு உட்பட்டவர்களை இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி அவர்களை சீரழிக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய இருக்குது. இது டைம் இல்லைங்க ஃபுல்லாக போடுறதுக்கு. இது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு சம்பவம் தான். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாலேருந்து அந்த ஃபோட்டோஸை எடுத்து அதை வச்சு மார்ஃபிங், நான் யாருக்குன்னே சொன்னல, அந்த மார்ஃபிங் மூலமாக அதை திருடி அவர்களை தவறான விஷயங்களுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. அரெஸ்ட் ஆகிட்டாங்க. இந்த தகவலையும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வர்றோம். இன்னொன்று, நான் யாருக்குன்னே நான் சொன்ன அந்த மாவட்டத்தில் நடந்த மோசமான ஒரு சம்பவம், காசிங்கிற ஒரு நபர் செய்த ஒரு காரியம். அது அவனுடைய அந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குதுங்க. ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. பொதுவாக ஜட்ஜ்மெண்ட் காப்பிங்கிறது அந்த ஸ்டேட்டுடைய லாங்குவேஜில் இருக்கும், தமிழில் இருக்கும், இன்னும் இங்கிலீஷில் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் காப்பிங்கிறது 3 மொழிகளில் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. முதல் முறையாக ஹிந்திலையும் இருந்துச்சு. நீதிபதிகள் சொன்ன தகவல் என்னன்னா, இளம் தலைமுறையினர் இணையதளம், தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். டிஜிட்டல் உலகில் தங்களுடைய கண்ணியத்தையும் அந்தரங்கத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒவ்வொரு சிறுமியையும் ஒவ்வொரு பெண்களையும் இந்த கோர்ட் மரியாதையோடு கேட்டுக்கொள்கிறது. அந்த நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பினுடைய ஒரு பார்ட். புரியுதா? இதை விட என்ன வேணும்? ஒரு பாலியல் குற்றவாளி, ஒரு சைக்கோ, அவனுடைய வழக்கில் தீர்ப்பு கொடுக்கும் போதே பெண்களுக்கு எச்சரிக்கை, நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்க தெளிவாருங்க, உங்களுடைய கண்ணியத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அடுத்தது சில வீடியோஸ், அது பிளே ஆக மாட்டேங்குது, நேரமும் இல்லை, நம்ம அப்படி போயிடலாம். அடுத்து நெக்ஸ்ட். இது NCRB உடைய டேட்டா. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இதையும் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவங்க. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 18 வயசு தான் இருக்கும், ஒரு இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு காதல் ஏற்பட்டு ஒரு பையனோடு ஓடிவிட்டான். அந்த பையன் மேல நிறைய வழக்கு இருக்குது. அந்த தாயும் தகப்பனும் நல்ல அந்தஸ்துல உள்ளவங்க, நல்ல மக்கள், படித்தவர்கள், வேலை செய்யறவங்க. பிள்ளை தவறிடுச்சு. அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளையுடைய காலில் விழுந்து அழுகுறாங்க, கதறாங்க. அவ்வளவு கதறியும் கத்தியும் கூட அந்த பிள்ளை போகல. தாய் தகப்பனை மதிக்கவே இல்லை. எங்க கொண்டு போகுது பாத்தீங்களா? நாம் சுமந்து, வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்த குழந்தைகள் கூட இது போன்ற தொடர்புகள் மூலமாக நம்மையே தூக்கி எறியக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த இணையதளம் மக்களை கொண்டு போகுதுன்னா இதுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குங்கிறத ஒவ்வொரு பெற்றோர்களும் புரியணும். ஒவ்வொரு இளம் பெண்களும் தன்னுடைய உள்ளத்துல பதித்து வைக்கணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு அடிகோலாக இது இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப சமீபத்தில் நடந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டுங்க. மாத்துங்க. நமக்கு பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகால அங்க இருக்கக்கூடிய அந்த கர்நாடக எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு டேட்டா சொன்ன எடுக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தகவல் வருதுன்னா, இளைய வயது உடையவர்கள் HIV கிருமியினால் பாதிக்கப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறாங்க. குறிப்பிட்ட மாதிரி சில பகுதிகளில் கல்லூரிகளில் போய் டெஸ்ட் பண்றாங்க, HIV ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்றாங்க. அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி, 7000க்கு மேற்பட்ட வெறும் 18லிருந்து 24 வயசு உள்ள கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்குதுங்க. எவ்வளவு மோசமான நிலைக்கு இந்த சமுதாயம் போயிருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு டேஞ்சரான ஒரு சூழலுக்கு போகுது என்பதை பார்க்கணும். எப்படி இதெல்லாம் ஏற்படுது? சமூக சீரழிவு. இது எப்படி துணிச்சலாக செய்ய முடிகிறது? இணையதள தொடர்பு. அந்த இணையதளத்தில் முக்கியமாக இருக்கிறது என்ன? மொபைல் போன். புரியுதா? இப்ப தாங்க ஸ்டேட் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளிலுமே HIV ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணுங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டராக கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இது முக்கியமான ஒரு செய்தி. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஏன்னா வீடியோ பிளே ஆகலை, கொஞ்சம் டைமிங்கும் போயிடுச்சு. குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுக்குற பழக்கம் நிறைய பெற்றோர்களுக்கு இருக்குதுங்க. இந்த குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோன் கொடுக்கறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத ஷார்ட்டாக பார்த்துக்கலாம்.
அவங்களுடைய செல்ஃப் ஒர்த்தும்பாங்க, தன் மதிப்புங்கிறது டவுன் ஆயிரும். ரெண்டாவது என்னன்னா மென்டல் ஹெல்த் கோஷியன் சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கு. இந்த அளவீடு வந்து ஒரு குழந்தைக்கு 100க்கு மேல இருக்கணுங்க, ஆவரேஜா 50 இருக்கணும். 13 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மொபைல் போனை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த MHQ என்ற அந்த மென்டல் ஹெல்த் கோஷியன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். என்ன ஆகும் அப்படின்னா அந்த பையன் அல்லது ஒரு பொண்ணு ரொம்ப எளிதாக தோல்வி வரும்போது மனசு உடைஞ்சிருவாங்க, தற்கொலை மனப்பான்மை அதிகமாக வரும் அந்த குழந்தைங்களுக்கு. ரொம்ப கடுமையான முறையில் ஆக்ரோஷப்படுவாங்க, படிப்புகளில் கவனம் இருக்காது, எந்த முடிவும் நிலையாக இருக்காது, கன்ஃபியூஷனாகவே இருப்பாங்க. அப்ப நம்ம குழந்தைகளை நம்மளே என்ன செய்றோம், கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எதன் மூலமாக? மொபைல் போன் கொடுக்கறதுனால. நெக்ஸ்ட், பொதுவாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் போது ஒப்பீடு, கம்பேரிசன் மைண்ட் அதிகமாக இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபோமோன்னு சொல்லி ஒரு போபியா, இது ஒரு பயம், அடுத்தவங்களோட நம்ம தாழ்ந்திருக்கிறோங்கிற மாதிரியான ஒரு பயம், ஒரு மாதிரியான ஒரு பதட்ட உணர்வு அதிகமாக இருக்கும் என்பதை ஆய்வுகள் சொல்றத பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நோமோபோபியாங்கிற ஒரு வியாதி. மொபைல் இல்லைன்னா அவனுக்கு பதட்டமாயிரும். மொபைலில் பேட்டரி லோவாச்சு அப்படின்னாலே ஏதோ சாக போற மாதிரி ஒரு மனநிலை வரும். இதை வந்து நோமோபோபியாம்பாங்க. அறிவியல் ரீதியாக சொல்ல போனால் இதை வந்து நோமோபோபியா என்று சொல்லுவாங்க. இந்த நோமோபோபியாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையில் நடத்திய ஆய்வுல, மாணவர்களிடத்தில் நடத்திய ஒரு ஆய்வுல ஏறக்குறைய 68% நபர்களுக்கு இந்த நோமோபோபியா இருக்கு. ஒரு நாள் கூட மொபைல் இல்லாம இருக்க முடியாது. யோசனை பண்ணி பாருங்க. தாய் இல்லாம இருந்துருவான், தகப்பன் இல்லாம இருந்துருவான், மனைவி குழந்தைங்க எது இல்லாம இருந்துருவான். ஒரு நாள் கூட மொபைல் இல்லாம இருக்க முடியாது. ஒரு மணி நேரம் கூட மொபைல் இல்லாம இருக்க முடியாதுங்கிற ஒரு வியாதி தான் நோமோபோபியா. இந்த வியாதியினுடைய அந்த கோஷியன் வந்து வளரக்கூடிய நகரங்கள்ல அதிகமாயிட்டே இருக்குது. குறிப்பாக சென்னை போன்ற நகரங்கள்ல 68% நபர்களுக்கு இந்த நோய் இருக்குது என்பதை ஆய்வு அறிக்கைகள் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னு பாத்தீங்கன்னா நினைவாற்றல் பாதிப்பு அதிகமா இருக்குது. குழந்தைங்க, நம்ம சொன்னோம்ல, இப்ப நான் கூட ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, இது நான் இந்த வார்த்தைகள் அதிகமா 5க்கு மேல எத்தனை பேருக்கு தெரியும்னா 5 பேருக்கு மேல யாரும் கை தூக்கல. சரியா? இது வந்து மில்லர் லாம்பாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய மூளை ஒரே நேரத்தில் 7 விஷயங்களை, ஒரு பேர் அப்படின்னா 7 பேரை மெமரியில் வச்சுக்க முடியும். சில பேரால் 5 வச்சுக்கலாம், சில பேரால் 9 வச்சுக்கலாம். இதான் மெமரி ஸ்கில். ஒரு வார்த்தையை நீங்க பாக்குறீங்க, 20 வார்த்தைகள் நான் காட்டினேன், 20 வேர்ட்ஸ்ல குறைந்தது 7 வச்சுக்கணும் மெமரி நார்மல், இல்லது 5ஆவது வச்சுக்கணும். இல்ல குழப்பமா இருக்குதுன்னு வச்சுங்களேன், நமக்கு அந்த மெமரி பவர் டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குழந்தைங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி 20 வேர்ட்ஸை போட்டு காட்டி எவ்வளவு நேரத்தில் அதை ரிப்ளை பண்றாங்கன்னு பாருங்க. சரியா? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுல ஒரே ஒரு வார்த்தை மிஸ்டேக்கா இருந்துச்சு, அடுத்த ஸ்கிரீன் பண்ணுங்க, ஒரே ஒரு வார்த்தை மிஸ்டேக்கா இருந்துச்சு, என்னன்னு சொல்ல முடியுமா? பரவாயில்ல, கவனிச்சிருக்கிறீங்க, மாஷாஅல்லாஹ். சரியா? இப்ப குழந்தைகளுடைய மெமரி ஸ்கில் டவுன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் மொபைல் போன். இந்த மில்லர்ஸ் லா வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த 7, 5 அல்லது 9 வார்த்தைகளை மெமரியில வைக்க முடியும். சரியா? ஆனா மொபைல் போன் பயன்படுத்தக்கூடிய மக்களால, அதிகமான குழந்தைகளால 40% அந்த மெமரி ரேஷியோ டெக்ளைன் ஆகிரும். 2 வார்த்தை தான் மெமரி வைப்பான். எழுத சொல்லுங்க பார்ப்போம், பென்சில் எழுத சொல்லுங்க, நான் இப்ப போட்டேன்ல அத மாதிரி எழுதி வைப்பாங்க. கவனமே இருக்காது. நம்ம பார்ப்போம் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, பட் அச்சீவ் பண்ண மாட்டாங்க, எக்ஸாம்ல நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா மெமரி லாஸ் ஆகுது. ஏன் மெமரி லாஸ் ஆகுது? நம்ம அதற்கு காரணியாக இருக்கிறோம், மொபைலை கொடுத்துறோம். சரியா? அடுத்து நெக்ஸ்ட், சில நாடுகள்ல சோசியல் மீடியாவே பான் பண்ணி வச்சிருக்காங்க. 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க பயன்படுத்தக்கூடாது. பிரான்ஸ்ல, ஆஸ்திரேலியால எல்லாம் பான் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பேனுக்கு முக்கியமான காரணம் என்னங்கிறது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமான செய்திங்க, தாய்மார்கள் உள்வாங்கிக்கோங்க. ஒரு தாய், சரியா தெரியலையா, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டிங்க. ஒரு குழந்தை பிறந்தவொடனே யாரை பார்க்குது? கருவில் இருக்கும்போது யாரோடி பரிசுமா இருக்குது? தாயோடி. அப்படித்தானே? அந்த தாயோடி குழந்தைக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. தாயுடைய ஒவ்வொரு செய்கையும் குழந்தையுடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு தாய் தொழுகிறார்,
குழந்தை பார்க்கிறான், கண்டிப்பா தொழுவான். தாய் குர்ஆன் ஓதுறா, குழந்தை பார்க்கிறான், கண்டிப்பா ஓதுவான். தாய் செல்போனை நோண்டிட்டே இருக்கிறான் அப்படின்னா அந்த குழந்தையும் அப்படியே நோண்ட ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் மதரசா, மக்தப் மதரசா அனுப்புறோம்ல, முதல் மதரசா யார் தான்? தாய் தான். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை நம்ம பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர் யாரு நான் வைக்கணும் அப்படின்னு சொன்னா தாயை தான் அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை சொன்னாங்க. தாய்க்கும் குழந்தைக்குமான நெருக்கம் என்பது அப்படிப்பட்டது. நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் நாளைக்கு தாய்மார்களா மாறலாம், அல்லது இன்னைக்கு தாய்மார்களா இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நீங்க உள்ளத்தில் அழுத்தமாக பதிக்க வேண்டிய செய்தி என்ன? உங்களுடைய குழந்தைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, பண்புள்ளவர்களாக, மார்க்க பற்றுள்ளவர்களாக மாற்ற வேண்டிய ஒவ்வொரு கடமை உங்களுக்கு இருக்குது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தாய் தன்னுடைய கணவனுக்கும் வீட்டிற்கும் பொறுப்பாவை. அப்படிதானே? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஒட்டகத்துல பயணிக்கிறதுல குறைசி பெண்கள் மேலானவர்கள், சிறந்தவர்கள் அப்படின்னாங்க. காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க? குழந்தைகள் மீது அதிக அக்கறை உடையவர்கள், தன்னுடைய கணவனுடைய பொருளாதாரத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா? நேர்மையா இருக்கிறோமா? குழந்தைகளுக்கு ரோல் மாடலா இருக்கிறோமா? ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கிறோமா? கல்வியை கற்றுக் கொடுக்கிறோமா? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்கள். குழந்தைகளுடைய நம்முடைய அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தாய்மார்களும் யோசித்து பாருங்க. அடுத்ததாக கடைசியான ஒரு செய்தி, நேரமே இல்லைங்க, சொல்லிட்டு போறேன். உலகத்துல ஆக சிறந்த அறிவாளிகள் என்று அழைக்கப்படக்கூடியவங்க யாரும் தெரியுதா? ஒரு சமுதாயம், யூதர்கள். சரியா? நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய கைகள் தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் அவங்களை முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். யூதர்களுடைய அந்த வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பங்களிக்கக்கூடிய ஒரு காரணியாக இருப்பது அவர்கள் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய விதம் தான். அந்த விதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றா, ஒரு யூத பெண்மணி ஒரு கருவை சுமக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கருவை சுமக்கிறா அப்படின்னா கருவிலிருந்து தன்னுடைய குழந்தைக்கு பாடம் நடத்துறா. எப்படி தெரியுமா? பசில்ஸ் பார்த்திருப்போம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக்ஸ்ல பசில்ஸ் பார்த்திருப்போம்ல, புதிர்கள். அந்த புதிர்களை தன்னுடைய மூளைக்கு எதெல்லாம் அதிகமாக வேலை கொடுக்க முடியுமோ அந்த வேலைகளை கொடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை ஐக்கியூ அதிகமாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி எப்ப செய்யறா? பெத்த பிறகு இல்லைங்க, கருவில் தாய் சுமக்கும் போது செய்யறா. நிறைய அரித்தமேட்டிக் அது போன்ற தகவல்களை நிறைய உள்வாங்கிறா. அதனால பிறக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு ஆய்வு சொல்லுது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை விட இஸ்ரேலில் வளரக்கூடிய குழந்தைகள் 6 வருடம் முன்தங்கியவர்களாக இருக்கிறாங்க. புரியுதா? அவ்வளவு நாலேஜ் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. உலகத்தினுடைய பெரும்பகுதி நிறுவனங்கள் யாரை சார்ந்தது? யூதர்களை சார்ந்தது. காரணம் என்ன? அர்ப்பணிப்பு. ஒவ்வொரு தாயும் அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய குழந்தை கையில கேம் விளையாடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இஸ்ரேல்ல பெரும்பகுதி கிடையாதுங்க. அவர்கள் அறிவை கொடுக்கிறார்கள், ஆற்றலை கொடுக்கிறார்கள், சமூக பற்றை கொடுக்கிறார்கள். அதனால் அவர்கள் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் அறிவாளிகளாக உலகத்தை ஆளக்கூடிய மக்களாக மாறுறாங்க. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதை சொல்வதற்கான நேரம் இல்லைங்க. அடுத்து கடைசி என்ன ஸ்லைடு வருது? செகண்ட், யூதர்கள் இடத்துல ஒரு பழக்கம் இருக்குது, ரொம்ப முக்கியமான அந்த செய்தி. அடுத்தது ஹவுருதா என்ற அழைக்கப்படக்கூடிய ஒரு பழக்கம். நம்ம என்னைக்காவது பிள்ளைங்களோடு சேர்ந்து புத்தகங்களை வாசிச்சிருக்கிறோமா? நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது வாசிச்சு காட்டிருக்கிறோமா? இந்த செய்தியை படிச்சு அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறோமா? யூத பெண்மணிகள் இடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பழக்கம் என்னவென்றால், அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு சைமல்டேனியஸா அவர்களும் படிப்பார்கள். குழந்தைகளை படிக்க வைத்து அதற்கு விளக்கம் சொல்லும் போது அவர்கள் விளக்கமுடையவர்களாக மாறுறாங்க. இப்ப நான் சொன்னது புரியுதா? ஒரு குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி யார் தான்? தாய். அந்த தாய் எப்படி வளர்க்கிறாளோ குழந்தை அப்படிதான் உலகத்தில் வளரும். அப்ப வந்திருக்கக்கூடிய பெண்மணிகள், தாய்மார்கள், இதை அழுத்தமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பொறுப்புகள் மிகப்பெரியது. அந்த பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில கேள்வி கேட்பான் என்பதை அழுத்தமா நீங்க உள்வாங்கிக் கொள்ளுங்க. கடைசியா வந்துட்டோம். இணையதளத்தின் மூலமா நெகட்டிவா என்னென்ன பார்த்தோம், ஷார்ட்டா தான் பார்த்துருக்கிறோம், டைம் இல்லை. வேற என்ன ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்ய முடியும்னா இவ்வளவு விஷயங்கள் செய்ய முடியுங்க. நம்முடைய திறனை வளர்க்க முடியும். கல்வி சார்ந்த நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். மார்க்கம் சார்ந்த நிறைய பயான்களை பார்க்க முடியும்.
நிறைய விஷயங்கள்ல தொழில் சார்ந்து நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். இது போன்ற இணையதளத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. புரியுதா? இதற்கு பயன்படுத்துவதை விட்டுவிட்டு மற்றபடி சமூக ஊடகங்களில் நம்ம தொலைச்சோம் என்றால் நம்முடைய இன்மை வாழ்க்கை மட்டுமல்ல மறுமை வாழ்க்கையும் சீரழிந்து விடும் என்பதை உள்ளத்தில் அழுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், மறுபடியும் அதை ரிமைண்ட் பண்றேன். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலத்தன் அன் ரய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது? ஒவ்வொரு தாய்மாருக்கும் என்ன பொறுப்பு இருக்குது? வீட்டை குழந்தைகளை பார்ப்பது அவருடைய பொறுப்பு. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த பொறுப்பை நாம் சரியாக செய்தோமா இல்லை என்பதை பற்றி நாளை மறுமையிலே நம்ம கேள்வி கேட்கப்படுவோம் என்பதை ஒவ்வொரு பெண்மணிகளும் உள்வாங்கிக் கொள்ளுங்க. இளைய வயதவராக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், உள்வாங்கிக் கொள்ளுங்க. இந்த தகவல்களை எதை உள்வாங்கினோமோ அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்ம இருக்கணும். சொன்ன தகவல்களில் ஒரு இன்டரப்ஷன், பவர் கட் ஆயிடுச்சு, ஸ்கிரீன் சரியா இது பண்ண முடியல, சில ஆடியோலாம் வீடியோஸ்லாம் ப்ளே பண்ண முடியலங்க. அது ஒரு அப்பாலஜி, சரியா பண்ண முடியல. முடிந்த வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்ன தகவல்கள் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கிறோம். எதை நம்ம கேட்டோமோ அதனுடைய அடிப்படை நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.